கூட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பலருக்கு பல வேலை இருக்கும், நம்ம யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. நாம் காலையில சிந்தித்த காரியத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு நித்தியம் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ஒரு நித்தியம் இருக்கிறது, மறந்துடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இப்ப நம்ம வாழ்றது வந்து நித்தியம் அல்ல, இது காலம். காலம் வேற, நித்தியம் வேற. காலம் வந்து முடிந்து போகும், நித்தியம் முடிவில்லாத ஒரு காரியம். இப்ப நமக்கு முடிவில்லாத ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் முடிவில்லாத வேதனையை வைத்திருக்கிறார். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களை பொறுத்த மட்டும் கணக்கு கொடுக்கணும்னு சொல்றோம்ல, நாம் ஒவ்வொன்றை குறித்தும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதை பார்த்துட்டு நம்ம அவிசுவாசிகளை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் நாம் சிந்திக்கலாம். அப்ப எதை குறித்தெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 12ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அடுத்த வசனம். அடுத்த வசனம். போதும். 36ஆம் வசனத்துல மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள், ஐடில் வேர்ட்ஸ்னு இங்கிலீஷ் பைபிள், ஐடில் வேர்ட்ஸ், அதாவது ஒரு உப்புச்சப்பு இல்லாத தேவையற்ற வார்த்தைகள். நம்ம இதை அடிக்கடி கேட்டிருக்கோம், அந்த பகுதி, இந்த வசனத்தை. வீட்டில் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் வீட்டை கொஞ்சம் கலகலப்பா வச்சுக்கணும், சும்மா உம்முன்னுட்டு உட்கார்ந்துருந்தா எப்படி? அதுக்காக உம்முன்னு இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்லலை, வீணான வார்த்தைகள். அப்போ நம்ம இதுவரை பேசின வீணான வார்த்தைகள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு உண்டா? நிச்சயம் உண்டு. அதை பற்றி உணர்வு அடைஞ்சோன்னா, ஆண்டவரே நான் எவ்வளவு வீணான வார்த்தைகளை பேசியிருக்கேன், அவசியமில்லாத வார்த்தைகள், மற்றவர்களை பற்றின வார்த்தைகள். இப்பெல்லாம் போய் பேசுறது இல்லை, ஃபோன்ல எல்லாம் முடிச்சிடறோம். ஏன்னா அன்லிமிட்டட் இல்லையா? நீங்க அன்லிமிட்டடா? நானும் அன்லிமிட்டடு தான், அவ்வளவுதான். அப்ப இந்த அன்லிமிட்டடே அவன் கொண்டு வந்த ஒண்ணா இருக்குமோன்னு நினைக்க. என்னன்னா, ஆண்டவர் வந்து அளவோடு பேச சொல்றாரு, கம்பெனிக்காரன் என்ன சொல்றான்? அளவில்லாமல் பேசுங்கள்னு சொல்றான். வார்த்தை சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ரொம்ப நேரம் பேசுவாங்க சிலர், மணிக்கணக்கு, 1 மணி நேரம். பஸ்ஸில் ஏறினா, இங்கே மதுரை பஸ்ஸில் ஏறினான்னா, முரம்பில் ஏறினான்னா, அங்கே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறங்குற வரைக்கும் அப்போவும் என்ன சொல்லுவான், நான் இந்த இறங்குறேன், அடுத்து திருச்சி வண்டி ஏறினோடனே கூப்பிடுறேன். இதெல்லாம் என்னத்துக்காக? அப்போ நம்ம நிச்சயமா இதை விளையாட்டை எடுத்துக்கிட முடியாது. ஆண்டவரே நான் எவ்வளவு வீணான வார்த்தைகளை பேசியிருக்கேன், கொஞ்சம் சுருக்கமா பேசி பழகணும். சிலரை பார்த்த உடனே முடிவு பண்ணிடுங்க, இன்னும் வந்தாச்சா இன்னைக்கு அவ்வளவுதான், 1.5 மணி நேரம் ஓஞ்சது. அப்போ நம்மளை பத்தி அப்படி யாரும் மதிக்க கூடாது.
ஆண்டவர் நம்மளை மதிப்பா தான் வாழ சொல்றார். மதிப்புன்னா சும்மா நம்ம பெரிய அந்தஸ்து அப்படி இல்லை. என்னை அவமதிக்கத்தக்கதாக இன்னொருத்தர் பேசுறபடி நான் வச்சுக்கிட கூடாது. யார்கிட்ட பேசினாலும் ஆண்டவரே, நான் அவசியமான வார்த்தைகளை நான் பேச உதவி செய்யுங்க. அதுவும் என் வார்த்தைகளில உண்மை இருக்கணும் ஆண்டவரே. சாதாரணமா ஒருத்தரை டீ குடிக்க கூப்பிடுறீங்க, பைசா இந்த பாக்கெட்லாம் எம்டியா தான் இருக்கு, இந்த என்னமோ அவன் கொடுத்த டிக்கெட்டு தான் இருக்கு. அப்போ இப்படி எம்டியா வச்சுக்கிட்டு வாங்க டீ சாப்பிட போவோம், அப்போ அது என்ன அர்த்தம்? அப்போ நம்ம மற்றவங்களை கூப்பிடுறது தப்பு இல்லை, நம்ம எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம சும்மா பேருக்கு சும்மா ஒரு வார்த்தை கூப்பிட்டேன், பேருக்கு கூப்பிட்டேன், சும்மா சொல்லி வைப்பேன்னு சொல்லி வச்சேன், அதெல்லாம் இல்லை. ஆண்டவருக்குள் நெருங்க நெருங்க ரொம்ப ஜாக்கிரதையா பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கு சொன்னாலும் சரி. இப்போ இந்த சின்ன பையன்கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, உங்க அப்பா எப்படி சொன்னதை வாங்கிட்டு வந்துருவாரான்? சும்மா எங்க அப்பா ஏமாத்து. நம்ம பிள்ளைகள் நம்மளை நல்ல மதிப்பு வச்சிருக்கோம், மதிப்பிட்டு வைத்திருப்பார்கள். ராஜபாளையம் போய்கிட்டு கிளம்பிட்டீங்க, எப்போ வரும்போது அந்த இதில் இதை வாங்கிட்டு வந்திருக்கப்பா, பையன் ஒருத்தன் சொல்லுவோம், பிள்ளை ஒன்று சொல்லும், உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் வரும்போது காலி பையோட, என்னப்பா வாங்கிட்டு வரலையாப்பா, மறந்துட்டேன்ப்பா. அப்போ எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வார்த்தைக்கு நம்ம பிள்ளைகள் மதிக்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு நீங்க என்ன சொன்னாலும் அது மதிக்க மாட்டான். அப்பா சும்மா இப்படித்தான் சொல்லுவாரு, அம்மா இப்படித்தான் சொல்லும். அப்ப சிறு வயதுல இருந்தே நம்ம இந்த சின்ன பிள்ளைகள்லாம் ஊட்டி வளர்க்கும் போது என்ன சொல்றோம், நல்லா சாப்பாடை பசஞ்சிக்கிட்டு வெளியே வந்து பூச்சாண்டி வரான்னே சாப்பாடு. அப்போ பூச்சாண்டி வந்தானா ஒருத்தனும் வரல. அப்ப சாப்பாடு கொடுக்கும் போதே பொய்ய ஆரம்பிச்சா. அப்போ சிறு பிள்ளையில இருந்து இதுதான். அப்போ எதுக்கு சொல்றேன்னா, என் வார்த்தைக்கு மதிப்பு இருக்க வேண்டும். நிறைய பேர் வார்த்தையை மதிக்க மாட்டாங்க தெரியுமா? அவன் யாரு சொன்னது, யாரு அவனா? அவன் சொன்னான்னா ஒரு நாளும் செய்ய மாட்டான். அவன் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு இல்லை. அப்போ ஆண்டவர் சமூகத்துல எல்லாத்தையும் கொண்டு போகணும். ஆண்டவரே, நான் எதை பேசினாலும் சரியாக பேசணும், அளந்து பேசும்படி நீர் சொல்லி இருக்கிறேன். அப்ப வார்த்தையை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்க பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வார்த்தையினால கெட்டவர்கள் உண்டு. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், ரோமர் 14, ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பத்துல இருந்து 13 வாசிச்சா? சரி, என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நம்மை குறித்து, மற்றவர்களை குறித்து அல்ல. இப்போ ஒரு மேனேஜர் இருக்காருன்னா அவரு அங்கே வேலை பார்க்குறவங்களை குறித்து அவர் ரிப்போர்ட் கொடுக்கணும். பிரின்சிபல் இருக்காரு, ஹெட்மாஸ்டர் இருக்காருன்னா அங்கே படிக்கிறவர்களையோ வேலை பார்க்கிறவர்களை குறித்து அவர் ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டுக்கு மதிப்பு உண்டு. அப்ப ஆண்டவருக்கு முன்ன ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருந்தபடியால் ஒருவனும் மனுஷரை குறித்து அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் இருக்கு. அப்போ நம்ம உள்ளத்துல என்ன இருக்குங்கிறத ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நீங்க மற்றவனை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட நீங்க பத்த வைக்கிறது செல்லாது. அதான் அதனுடைய அர்த்தம்.
2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. அப்போ அவன் ஒருத்தன் பாட்டுக்கு அளந்து விடுறான். நான் வாரத்தில் 2 தரமா உபவாசம். இங்கே எத்தனை பேர் உபவாசிங்களா தெரியல. அப்போ வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். ஒன்று வெள்ளிக்கிழமை, இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வேறு வழி இல்லை. அப்போ உபவாசம் 2ஆச்சா. அடுத்து நான் தசமமாக கொடுக்குறேன். அவன் கொடுக்கானா, அந்த ஒருத்தன் நிற்கான் பின்னாடி. அந்த 2 பேரும் ஜெபம் பண்ண போனான். அவன்லாம் ஒரு பைசா நீட்ட மாட்டான். அப்போ தசமபாகம் கொடுக்குறேன். இன்னும் நிறைய நம்மளை பற்றி ப்ளஸ் பாயிண்டாக நம்ம வச்சுருப்போம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது என்னை பற்றிய ப்ளஸ் பாயிண்ட்டுகள், நான் எவ்வளவு நல்லவன், நான் எத்தனை பேருக்கு உதவி செய்கிறேன். சில சமயம் சொல்லுவாங்க, நான் அப்படி உதவி செய்கிறேன். எங்கள் ஊரில் வந்து என்னை கேட்டு பாருங்க, இந்த இதே பேசக்கூடாது. நான் செய்வது என் ஆண்டவருக்கு தெரிந்தால் போதும். அதுவும் ஆண்டவர்கிட்ட சொல்லி காட்ட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் செஞ்சேன். இப்போ சகோதரனை குறித்து கர்த்தரிடத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரி குறித்து இன்னொரு சகோதரி கர்த்தரிடத்துல புகார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இவன் வரிசையா சொல்றான், நான் பெரிய ஆளு. அவன் வந்தான், அவன் பக்கத்துல கூட வரல, தூரத்திலே நின்று மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அதாங்க ஆண்டவர் விரும்புறாரு. ஒரு உடைந்த உள்ளம், நொறுங்குண்டது வேற, நறுங்குண்டது வேற. நொறுங்குண்ட ஆவினா நமக்கு தெரியும், புரோக்கன் ஸ்பிரிட். நறுங்குண்ட ஆவினா நம்மை நாமே குற்றப்படுத்திக் கொள்ளுதல். நான் தான் காரணம், ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். அப்ப இவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நான் தான் பொறுப்பு, என்னால தான் வந்ததுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோம். ஊர்ல மழை பெய்ய, இப்ப நல்ல மழை பெஞ்சது, ஆண்டவருடைய கிருபை. அதுக்கெல்லாம் நன்றி செலுத்த மறந்துட்டீங்க. தனிப்பட்ட முறையிலையும் செலுத்தணும். அதாவது கர்த்தர் இறங்கி மழையை கொடுத்து யோசிச்சு பாருங்க, மனுஷனால இதெல்லாம் செய்யவே முடியாது. அப்போ என்ன சொல்லுவோம் தெரியுமா, அவனை பார்த்து, நீ ராஜபாளையம் போனியா, முரம்புல நல்ல மழை, நீ முரம்புக்கு வந்தியா, மழை நின்றுச்சு. நீ இருக்க ஊர்ல எங்கடா மழை பெய்யும்? இவன் அங்க போனானா இங்க மழை பெஞ்சான், நீ இங்க வந்தவொடனே இங்க மழை நின்றுச்சான், ராஜபாளையத்துல மழை வெளுத்து வாங்கிச்சான். இப்படி சொல்லாதீங்க. நான் இருக்க ஊர்ல, இந்த தனபால் இருக்கிற ஊர்ல எங்கேயா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி பழகணும். ஏன் சொல்றேன்னா, அதான் நறுங்குண்ட இருதயம். ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனைக்கு நான் தான் காரணம், என்கிட்ட தான் குறை இருக்கு. இப்போ கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். இப்போ உன் சகோதரனை நீ குற்றப்படுத்தாத, அவன் மோசம் இவன் மோசம் அவன். நான் என்ன சொல்றேன், அதுக்காக நீங்க வந்து யாரையும் ஒரு நிதானிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லல. ஒவ்வொருத்தரையும் நிதானிச்சிருக்கிறோம். ஆனால் யாரை குறித்து நீ தீர்ப்பு சொல்லாத, அது கர்த்தர் செய்ய வேண்டிய வேலை. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப கர்த்தர் பார்த்துக்கிடட்டும். ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் அப்படின்னு கூட ஒப்பு கொடுக்க வேண்டாம். அதுலயே ஒரு பழிவாங்க துடிக்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் அப்படி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா டெய்லி வெளியே எட்டி பார்ப்பீங்க, அங்க ஒண்ணு நடக்கலையே அவன் வீட்டுல. நானும் ஜெபம் பண்ணி தான் பார்க்கேன், அங்க ஒரே கைதட்டும் பாட்டுமால இருக்கு, எக்காலமால இருக்கு. அது அவர் பார்த்துக்கிடட்டும். அப்போ எதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம் பாருங்க. அப்ப நம்ம மற்றவர்களை குறித்த தீர்ப்பு, மற்றவர்களை குறித்து குறைத்து பேசுனது, அவங்க சொல்லாததையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு சேர்த்து கொடுத்து போட்டு அனுப்புனா தான் வேலை நடக்கும். ஆண்டவரே நான் நிறைய அப்படி செஞ்சிருக்கேன், ஆண்டவரே என்னை மன்னியும். அந்த சகோதரியை பற்றி, அந்த சகோதரனை பற்றி நான் நிறைய தவறானது, உண்மையா கூட இருக்கலாம், உண்மையானதை எதுக்கு உடனே சொல்லணுமா? கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான்னு வருது. கேட்டதெல்லாம் சொல்லணுமா?
அவனை பத்தி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், மனசுல வச்சுக்கோ, யார்த்தையும் சொல்லாத. நான் சொன்னதாக என் பேர் வரக்கூடாது, ஏன்னா அங்க பத்திக்கிட்டு எரியட்டும், என் பேர் வந்துடக்கூடாது, ஆனா எரியட்டும். ஆண்டவரே, இதுல இருந்தெல்லாம் விடுதலை வேண்டுமே. ஒரு விசுவாசியா இருந்தால் இதெல்லாம் அங்க வருமா? கணக்குல வரும் போட்டிருக்கு. சரி, இப்போ சபை கட்டுதல். சபை கட்டுதல்னா கட்டடம் இல்லை, ஆத்துமாக்களை சந்திக்கிறது, ஊழியம். நீங்க சந்திச்சு சபைக்கு ஆட்களை கூப்பிட்டு வர்றது, சபையை நடத்துவது. அது சம்பந்தமா ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிங்க. அக்னியில் அகப்பட்டு. போதும், இந்த 10ஆம் வசனத்தை வாசிக்காம விட்டேன். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரின்னு போட்டிருக்கு. சிற்பாசாரின்னா நம்ம நினைப்போம் ஒரு கல்லுல இருந்து ஒரு சிற்பம் வடிக்கிறவர், அவர் அல்ல. ஒரு மேசன், கொத்தனார் கட்டுறவர்னு சொல்றோம்ல, மேசன்னு சொல்றோம். அதைத்தான் அவங்க சிற்பாசாரின்னு மொழிபெயர்ப்புல சில இடங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அப்போ புத்தியுள்ள ஒரு கட்டடம் கட்டுகிறவனை போல நான் அஸ்திவாரம் போட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபையை நடத்துகிறவர்கள், சபை பொறுப்பில் இருக்கிறவர்கள், சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து நம்ம சபைக்காக ஜெபம் பண்றோம், எங்க சபைக்கு வாங்கன்னு சொல்றோம், மற்றவர்களை கூட்டிட்டு வரோம். முதல்ல அஸ்திவாரம் போடணும்ல. அப்படின்னா அஸ்திவாரம் யாரு? இயேசு கிறிஸ்துவே மூளைக்கல்லா இருக்கிறார், அவர் தான் அஸ்திவாரம். அவருடைய வார்த்தைகளை அவருடைய அப்போஸ்தலர்கள் அஸ்திவாரமாக வைக்கிறார்கள். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் ஆகியோருடைய அஸ்திவாரம்னா அவங்க சொந்த அஸ்திவாரம் இல்ல, கிறிஸ்துவாகிய அஸ்திவாரத்தை போடணும். அவர் கொடுக்கிற நன்மைகளை அல்ல, மறந்துடாதீங்க. போய் சொல்லும் போது நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. உங்க கஷ்டமெல்லாம் நீங்கும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும், குடுகுடுப்பக்கார மாதிரி. அப்போ எல்லாம் சரியாயிடும். அப்படி ஆண்டவர் சொன்னாரா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தினம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்ப கர்த்தர் அதுக்காக ஒருத்தனை கூப்பிடும் போதே பார்த்துக்கோ, சபைக்கு வந்தாலும் ஒன்றும் சரியாகாது அப்படி இல்லை. அவங்கள ஆசை வார்த்தை காட்டி அவங்கள இழுக்கக்கூடாது. ஆனா நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா சத்தியத்தை அறிவிங்க, உங்களுக்கு நல்ல சமாதானம் கிடைக்கும். அதன் மூலம் கர்த்தரை நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட உரிமையோட சொல்லலாம், அதெல்லாம் சொல்லணும். சரி, இப்ப நம்ம இங்க பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்போ ஒரு அஸ்திவாரம் போட்டேன், அந்த வார்த்தையை பாருங்க. அந்த 1 கொரிந்தியர் 3ல் 10ஆம் வசனம், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். இந்த இடத்துல இவ்வளவு பெரிய சபை உருவாகிறதுக்கு இங்கே உள்ள பலர் காரணம் அல்ல. ஆரம்ப நாட்கள்ல மிஷனரிகள் வந்திருக்கலாம், பெரிய பெரிய நம்முடைய முன்னோர்கள், நம்ம தாத்தாவோ மற்றவங்களோ, நம்முடைய முன்னோர்கள். இப்போ இந்த தென்னை மரமா வச்சிருக்காங்கல்ல, இது நான் அடுத்த மாசம் அப்படி வந்தேன்னா காய் காய்ச்சிருமா? காய் அடுத்த வருஷம். அப்ப இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். அப்ப நம்ம சொல்லுவாங்கல்ல, தென்னை மரம். இப்ப நம்ம வீட்டுல சில வீட்டுல தேங்காய் பறிச்சு சாப்பிடுவீங்க,
இளநீ பறித்து சாப்பிடுவீங்க. நீங்க வச்ச மரம் இல்லை, முன்னோர்கள் வச்ச மரம். அப்போ அன்னைக்கு அவங்க இந்த பகுதியில, நான்லாம் சிறு பையனா இருக்கும்போது இங்க நான் ராஜபாளையத்துல தான் இருந்தேன். எங்க அப்பா அம்மாலாம் இங்க ஸ்கூல்ல பண்ணாங்க. அப்போ நான் சிறு பையனுக்கும் எங்க அப்பா ஒரு சைக்கிள்ல கூப்பிட்டு வருவாங்க. இங்க அடிக்கடி ஞாபகம் இருந்த மேட்ல ஒரு ஒரே ஒரு வீடு, இவ்வளவு பெரிய வீடு இல்லை, அவர் பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. அவரை பார்க்கறதுக்கு சைக்கிள்ல வருவாங்க. அப்போ என்னை கூப்பிட்டு வருவாங்க. நாங்கள் போயிட்டு அவங்க பார்த்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். அது ஆரோன் பிரசங்கியாரா யாருன்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி அநேக பெரியவர்கள், அநேக மிஷனரிகள்லாம் வந்து இங்கே பிரயாசப்பட்டு ஊழியம் செய்ததன் பலனா இன்னைக்கு இத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்க. அப்போ புத்தியுள்ள சிற்பாசாரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் கட்டுகிறான். அப்போ ஒருத்தன் ஒரு இடத்துல நீங்க போனீங்கன்னா சபை உருவாகிருக்கும். அங்க யாருமே பிரயாசப்பட்டிருக்க மாட்டாங்க. யாரோ பிரயாசப்பட்டதனுடைய விளைவை அங்கே நீங்கள் பார்க்க முடியும். எப்படியோ அதை பத்தி ஒன்றும் தவறு இல்லை. சரி, அடுத்து என்ன போட்டிருக்கு பாருங்க. அந்த வாரம் பாருங்க. 10ஆம் வசனம் எப்படி முடியுது? அவனவன் வாசிங்க. இப்ப நம்ம பாயிண்ட விட்டு விலகி போகல. கணக்கு கொடுக்க வேண்டும். நீ கட்டுறது பெருசு இல்லப்பா, கட்டடம் இல்ல. சபையை வளரச் செய்கிறது பெருசு இல்ல, எப்படி வளரச் செய்கிறாய், அதான் என்ன விதமாய் கட்டுகிறான். அடுத்த வசனம். இத முடிச்சுக்குவோம். இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமா, அவர் கொடுக்கிற நன்மைகள் அஸ்திபாரமா? ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசம். கிறிஸ்து போதும், ஏசு போதுமே, ஏசு போதுமே எல்லாம் பாடுறாங்க. அப்ப கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு. இன்னைக்கு அது எப்படி மாறி போச்சு? அவர் கொடுக்கிற அஸ்திபாரம், அவர் கொடுக்கிற கிஃப்ட், அல்லது அவர் என்னை வாழ வைக்கிறது. பிரதர், நான் அந்த ஊருக்கெல்லாம் ஊழியத்துக்கு வரும் பொழுது வெறும் சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தேன் பிரதர். இன்னைக்கு 2 கார் இருக்கு. அல்லேலூயா. அது வேற உங்களை சொல்ல அல்லேலூயா சொல்றதுக்கு ரொம்ப ரெடி. சொல்லணும். அப்போ 2, அப்போ இதெல்லாம் இவங்க நினைச்சுக்கிறது. அப்ப இவங்க கிறிஸ்துவின் இப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் கொடுக்கறத நான் குறை சொல்லல. இது ஒரு அஸ்திபாரம் அல்ல, கிறிஸ்து மாத்திரம். மற்ற காரியங்கள் எனக்கு உலகத்துல என்ன தேவையோ தேவைக்கு தகுந்தபடி கர்த்தர் கொடுப்பார். அதனால போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் முடியாது. அதான் கூடாது. அடுத்த வசனம். போதும். இதெல்லாம் சிலருக்கு தெரிஞ்ச பகுதியா இருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். இதுல ஒரு 6 ஐட்டம் இருக்கு. சபை கட்டும் பொழுது என்னென்ன பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது? தங்கம். என்ன பிரதர், தங்கத்தெல்லாம் என் சபையில எங்க? கட்டடம் அல்ல, அதான் நான் தங்கம் வச்சு அவன் பெரிய ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தை ஒரு குரூப் வந்து இடிச்சாங்க. கிபி 70 டைட்டஸ் அவன் வந்து படையெடுத்து வரும்பொழுது பார்த்தா ஒரு இடத்துல தங்கம் இருக்கு. ஆலயத்தை தீ கொளுத்தும் போது இந்த மெழுகுவர்த்தியிலிருந்து சொட்டு சொட்டா விடுற மாதிரி தங்கம் விழுதுங்க. எப்படி இருக்கும் இன்னைக்கு? ஒரு கிலோ 1 லட்சமோ? பாருங்க, 8 கிராம் 1 லட்சத்துக்கு கிட்ட வந்துருச்சு. ஆமா, தாண்டிச்சு. லேட்டஸ்ட் நியூஸ் பாருங்க. அப்போ கேளுங்க, தங்கம் வடியுது. நான் சொல்றது கதை இல்ல, வரலாறு. அப்போ இவங்க என்ன பண்றான், படையெடுத்து வந்தவன் தீய கொளுத்துறான். எருசலேம் தேவாலயம் தீ கொளுத்தப்பட்டது. அதுதான் ஆண்டவர் முதல்ல சொன்னாரு. இவங்க பெரிய பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க கட்டியிருக்க ஆலயத்தை பார்த்தீங்களான்னு சொன்னோடனே ஆண்டவர் சொன்னாரு,
இதெல்லாம் ஒரு கல் மேல ஒரு கல் இருக்காது பாரு, ஒரு கல் மேல ஒரு கல் இருக்காது. அதே மாதிரி பார்த்தாங்க, சொட்டு சொட்டா தங்கம் வடியுது. பார்த்தான், எங்களுக்கு பொறுமை இல்லை, இடி கட்டடத்தை இடிச்சு உள்ள தங்கம் எங்கெங்க இருக்கோ அவ்வளோத்தையும் எடுத்துட்டான். அதுவல்ல, இங்க தங்கம்னு எதை சொல்லியிருக்குன்னா, தங்கமயமான அவருடைய உபதேசம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் தங்கத்துக்கு சமம். அப்போ பொன், வெள்ளி, இன்னொன்னு என்னது, விலையேறப்பெற்ற கல். இந்த மூணையும் தனியா வச்சுக்கோங்க. விலையேறப்பெற்ற கல்லுன்னா இன்னைக்கு நீங்க இப்ப நீங்க இங்க போட்டிருக்கிறது அந்த காலத்துல போட்டதுனால ஓரளவுக்கு சாதாரண கல்லுன்னு நினைக்கிறேன். இதுலயே இப்போ விதவிதமான கல்லெல்லாம் வந்துருச்சு தரையில, ஃப்ளோரிங்க்கெல்லாம். அப்போ விலையேறப்பெற்ற கல், இந்த மூணு எதை குறிக்குது? சபை கட்டி எழுப்பப்படும் பொழுது, கட்டடம் அல்ல, சபை எழுப்பப்படும் போது விலையேறப்பெற்ற சத்தியத்தினாலே எழுப்பப்பட வேண்டும். சபையாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, சத்தியம் இதுதான். சத்தியம் இப்படி சொல்லுது, அதனால நீங்க என்னைய சத்ருவா நினைச்சாலும் பரவாயில்ல. அப்படி போதிக்கிறதுனால சபையை விட்டு யாரும் போக மாட்டாங்க, விரும்பி வருவாங்க. அப்போ அதை வச்சு கட்டி எழுப்புற குரூப் இருக்கு. இன்னும் ஒரு குரூப், மற்ற மூணு, அடுத்த மூணு என்னன்னா அந்த பாயிண்ட் மட்டும், மரம், புல், வைக்கோல், இதை வச்சு கட்டுறாங்க இன்னைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம், முழுக்க முழுக்க ஆசீர்வாதம். ஏதோ ஒரு பாட்டு கூட இப்ப பாடுறாங்களே, கத்தரை நம்பினால் சக்கரை நோய் வராதுன்னு ஒரு பாட்டு, தெரியாதா? நான் சொல்ல பாருங்க, எல்லா பாட்டும் கேட்டு வச்சிருக்காங்க. அப்போ தப்பு இல்லை, அதனால ஒண்ணு இல்லை. அப்போ அப்போ அவன் என்ன நினைக்கான், ஆண்டவரை நம்பிட்டீன்னா உனக்கு சுகரே வராது, ஆண்டவரை நம்பிட்டீன்னா உனக்கு ரொம்ப செழிப்பு. நீ இன்னும் வாடகை வீட்டுல இருக்கியா? அப்ப சரியில்லை. நீ இன்னும் கர்த்தரை நீ நம்பல. கர்த்தரை நம்பினால் இந்த ஓட்டு வீடு பெரிய பிரம்மாண்ட அரண்மனையாக மாறும். இதுதான் அடிப்படை. இதுதான் என்னது? மரம், புல், வைக்கோல். இப்ப எங்க இருந்து நம்ம வழி விலகல, நம்ம எதுல இருக்கோம்? கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். சபையை கட்ட ஆரம்பிக்கிறவர்கள், புதுசா சபையை நடத்தி கொண்டு போறவங்க, இப்படி மோசடியான காரியங்களில் ஈடுபட்டு தங்களுக்கு பணம் சேர்ப்பதற்காக பல திட்டங்களை வகுத்து தவறான பாதையிலே சபையை கொண்டு போய் இதெல்லாம் ஒரு நாள் எரிஞ்சு சாம்பல் ஆக போகுது. அதுதான் சொல்றார், அக்கினி சோதிக்க போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சோதிக்க போகிறார். கர்த்தர் சோதிக்கும் பொழுது அந்த மூணு ஒன்றும் ஆகாது. பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல் என்ன தீப்பிடிச்சாலும் அப்படியே இருக்கும், உருகுமே வழிய வேற ஒன்றும் சேதம் இல்லை. ஆனால் இது எப்படி? இதெல்லாம் சாம்பலாய் போகும். அதனால நம்ம சத்தியமற்ற, சத்தியம் இல்லாத, சத்தியத்திற்கு விரோதமான அப்பாற்பட்ட காரியங்களை பார்க்கும்போது அந்த சபையிலாம் இப்படி செய்யறாங்களே. ஒரு தம்பி கேட்டான், நம்மளும் டான்ஸ் ஆடினான, தாவீது டான்ஸ் ஆடினார், பாட்டே இருக்க. சரி, அவன் ஒரு தடவை அந்த சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருப்பான், ஒரு கையை கால ஆட்டியிருப்பான். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு நாள் அவன் பரதநாட்டியம் ஆடினான்னு இருக்கான், இல்லை வேற ஏதாவது டான்ஸ் ஆடினானா? இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம வசதிக்காக பைபிள்ல இருந்து சில காரியங்களை எடுத்து பயன்படுத்த. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் புத்தியை கொடுத்திருக்கிறேன், உனக்கு அறிவை கொடுத்திருக்கிறேன், நீ நிதானம் உள்ளவனாய் ஒவ்வொன்றையும் நிதானிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, சபையை கட்டி எழுப்புகிறவர்கள் இந்த மூணு காரியம்தான். இந்த மூன்று பொருட்கள், அழியாத பொருட்களை அங்க வச்சு கட்டுற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் சபையை கட்டி எழுப்பணும்.
அப்போ அந்த சபை எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். கர்த்தர் வரும் பொழுது என்ன சொல்லுவாரு? சபையை நடத்தினவங்களை பார்த்து, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தார். அப்பதான் சொல்லுவாரு, நீ ஆத்துமாக்களை கவருவதற்காக கவர்ச்சிகரமான வாக்கு, இந்த தேர்தல் வரப்போகுது. இப்போ ஒவ்வொருத்தரும் பாருங்க, அவன் இஷ்டத்துக்கு வாக்குறுதி, அப்படி நாங்க வந்து அதை செய்வோம், இதை இப்படி மாத்திருவோம், அப்படி மாத்திருவோம்னு எல்லாம் சொல்ற மாதிரி ஆண்டவர் சொல்லலை, சொல்லலை, நம்மளை சொல்லலை. அதனால இதோட நாம இந்த காரியத்தை முடிச்சுட்டு அவிசுவாசிகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இதுவரைக்கும் நம்ம விசுவாசிகளை பற்றி பார்த்தோம். அப்ப விசுவாசிகள் உயிர் தெழும் போது சிலருக்கு ஒரு சந்தேகம், பிரதர், நம்ம உடம்பு எப்போ எங்க தாத்தாவெல்லாம் புதைச்சி எத்தனையோ வருஷம் ஆச்சு, தோண்டி பார்த்தா கூட ஒண்ணும் இருக்காது, எல்லாமே இட்டு போயிருக்குமே. இன்னும் ஒரு இடத்துல எங்க பாட்டியை வந்து அந்த ஊர்ல பிரச்சனை, அந்த வீட்டுக்கார அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் சேர்ந்து நாங்க எரிக்கத்தான் செய்வோம். விசுவாசியை எரிக்க யாரும் விட மாட்டாங்க. ஆனா வேற வழி இல்லை, இவங்களால ஒண்ணும் செய்ய முடியலன்னா அந்த விசுவாசியை எரிச்சாச்சு. உயிர் தெழும்போது என்னத்துக்காகும்? அந்த சாம்பலுக்கு கூட அழிவு இல்லைங்க. நீங்க பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த எந்த பொருளா இருந்தாலும், ஒரு பேப்பரை எரிச்சா கூட அது சாம்பல் ஆனாலும் அந்த சாம்பல் தண்ணியில போகும்போது அந்த தண்ணிக்குள்ளதான் அந்த மேட்டர் இருக்கு. அப்போ சயின்ஸே அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர், அப்போ கர்த்தர் வந்து எப்படி நம்முடைய சரீரம் எப்படி போயிருந்தாலும் அந்த பழைய நோய் கொண்ட சுகரும் பிரஷரும் இன்னும் எல்லாம் கொண்ட அந்த சரீரமாக அல்ல, நம்மை மறுரூபமாக்கி அந்த சரீரத்தையும் ஆவி ஆத்மாவையும் சேர்த்து கர்த்தர் தன்னுடைய சமூகத்துல கொண்டு வருவார். இப்போ ஆண்டவரை அறியாதவங்க இறந்துட்டாங்க. இப்ப அங்க போவோம். அவிசுவாசிகள் மரணம் அடைந்து விட்டார்கள். ஆண்டவரை இன்னும் அறியல, முழுமையா ஏற்றுக்கொள்ளல, ஒப்பு கொடுக்கல, அதனால ஞானஸ்நானம் வாங்கல, மரணம் வந்துருச்சு. அவங்க எங்க போவாங்க? பழைய ஏற்பாட்டு வார்த்தையின்படி பாதாளத்திற்கு போவார்கள். அதாவது கல்லறை, புதைக்கிறாங்களோ எரிக்கிறாங்களோ என்னமோ ஒண்ணு. ஆனா எதை எரிக்க முடியாது? அவருடைய ஆவி ஆத்மாவை ஒரு நாளும் எரிக்க முடியாது. இப்ப அவங்க ஆவி ஆத்மா எங்க இருக்கும்? இப்போ நான் சொல்றது கொஞ்சம் அரை மணி நேரம் தான் இருக்கு, அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்ப இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் இறந்துட்டாங்கன்னா உடம்ப இது பண்ணிடுறோம், உடனே கர்த்தரிடத்துல போயிடுவாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மரணம் அடைஞ்சா அந்த ஆவியும் ஆத்மாவும் எங்கே போகும்? அவர்களுக்கென்று பாதாளம் தான் இருக்கு. பாதாளத்திலே அந்த ஆவியும் ஆத்மாவும் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்? அதுக்கு பேர் ஹெய்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹெய்டிஸ். அப்ப எது வரைக்கும் இருக்கும்? கடைசி நியாய தீர்ப்புக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னவன், நல்லா சொன்னன. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு சொன்னா. அப்ப வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல போய் நிக்கணும். அது வரைக்கும் அந்த ஹெய்டிஸ், அதுக்கு பேரும் பாதாளம் தான். புதிய ஏற்பாட்டுல இன்னொரு காரியம், பழைய ஏற்பாட்டுல பாதாளம்னா எல்லாரும் போறதும் உடம்ப வைக்கிற கல்லறைன்னு சொன்னோம். புதிய ஏற்பாட்டுல பாதாளம்ங்கிற வார்த்தை எங்கேயோ வந்த மாதிரி இருக்குல்ல. புதிய ஏற்பாட்டுல பாதாளம் 2 பேர் இருந்தார்கள். எங்க பார்த்தாலும் ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான், இன்னொருத்தன் அவன் வீட்டு வாசல்ல, என்னங்க அவன் பேரு இல்லையோ, பாதி பேர் சொல்லலையே, லாசருவா. இன்னும் அதுலயே சந்தேகம் இருக்கு நிறைய பேர். லாசருன்னு இந்த லாசர் தானா? லாசரு என்ற தரித்திரனும் இருந்தான். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன். ஏன்னா அந்த பின்னால அவனை பற்றி தெரிய வருது. அப்போ அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், ஆனால் தரித்திரனா இருந்தான். இவன் போடுகிற மீதியான துணிக்கைகளை சாப்பிடுகிறவன். அவன் பருக்கள் நிறைந்தவனா இருந்தான். நாய்கள் வந்து
அவனுடைய பருக்களை நக்கிட்டு, பைபிள்ல இருக்கிறத நான் சொல்றேன். அவன் சம்பிரமமாய் வாழ்ந்தான். சாதாரண தண்ணீர் குடிக்க மாட்டான். அவன் எப்ப பார்த்தாலும் பெப்சியும் கொக்கோ கோலாவும் குடிப்பான். சில சொல்லுவாங்க, நாங்கள்லாம் எப்பவுமே ஏசியில தான் போறது. ட்ரெயின்ல வழக்கமா ஃபர்ஸ்ட் ஏசியில போவோம். இந்த தடவை தேர்ட் ஏசி தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா அப்படி பழகிட்டான். வீட்டுக்குள்ள ஏசி, அப்படியே ஜம்ப் பண்ணி கார்ல ஏறுறான், கார் ஏசி, அதுல இருந்து ஜம்ப் பண்ணி வேலை பார்க்குற இடத்துல ஏசி. அவங்க நினைச்சிட்டாங்க இப்படி ஏசியா தாவி தாவி கடைசியில ஏசியாகிய சொர்க்கத்துக்கு போயிடலாமா? முடியாது. இங்க பூரா ஏசியில இருந்துட்டு அங்க அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம். அந்த பணக்காரன், அவனுக்கும் மரணம் வந்தது, இந்த ஏழைக்கும் மரணம் வந்தது. இந்த ஏழையை தேவதூதர் கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியில சந்தோஷமான இடத்துல கொண்டு போய் விட்டார்கள். ஆனால் இந்த பணக்காரன் வேதனையான இடத்துல இருந்தான். அதான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். பணக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல நுழைவது மிக மிக கஷ்டம். ஒட்டகம் கூட ஊசி காதுல நுழைஞ்சிடும். அதுக்கு சில வேற அர்த்தங்கள் சொன்னாலும் ஊசி காதுக்குள்ள எங்கங்க நீங்க இந்த பிள்ளைகளை எடுத்துக்கோங்க, அந்த பையங்களை எடுத்துக்கோங்களேன். ஒரு ஊசி, ஒரு தையல் தைக்கணும், ஒரு ஊசியில ஒரு நூலை கோர்க்க சொல்லுங்க, இவங்க எத்தனை பேர் ஒழுங்கா கோர்ப்பாங்க? என்னம்மா இந்த வேலையை போய் ஏன்ட்ட கொடுத்துருக்கு, போக மாட்டேங்குமா, இப்படி போக மாட்டேங்க, அப்படி போக. அப்போ ஒரு நூலை கோர்க்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறான ஒட்டகம் கூட ஒரு ஊசி காதுக்குள்ள உள்ள புகுந்துரும். பணக்காரன் போக முடியாது. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு, அப்படி ஒருத்தர் ஜெபம் பண்றாரு நீதிமொழிகள், எனக்கு அதிகமா பணம் வேண்டாம் ஆண்டவரே, அதிகமா பணம் வந்தா அவர் யாருன்னு கேட்பேன். அந்த ஆண்டவர் யாரு? எந்த சர்ச்சு கூப்பிடுற? சர்ச்சுக்கா? எனக்கு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பாருங்க, இந்த பாதி பேரை காணும். பாதி பேரு ஆட்கள் போயிட்டு காலில் வந்திருந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் காணும். அப்போ ஆண்டவரை அறிய, ஆண்டவருக்காக வாழ வேண்டும் அல்லது அவரை தேட வேண்டுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இல்லை. அதாவது இவங்க ஏதாவது வேலை நிமித்தம் போறாங்களே எனக்கு தெரியாது, நான் நியாயப்படுத்தவும் விரும்பல, குற்றஞ்சாட்டவும் விரும்பல. அப்போ என்னுடைய பணம் கர்த்தரை நான் நெருங்க முடியாதபடி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவரே தரித்திரமும் வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஏதாவது தப்பு தண்டா நான் ஈடுபட்டு உமக்கு துக்கம் உண்டாக்குவேன், வேண்டாம், திருட கூட செஞ்சிருவேன், வசனத்துல அப்படி வருது. அதனால என் படியை எனக்கு அளந்து, என் படியை அளந்து என்னை சரி. இப்போ அவன் அங்க பணக்காரன் மரணம் அடைந்து வேதனையான இடத்துல இருக்கிறான். அந்த வேதனை தாங்க முடியல. அங்க வந்து வெறும் கிரேப் ஜூஸ் மட்டும் கிடைச்சது. அப்படியா? அங்க ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கலையா? அவன் அந்த பாதாளத்துல வேதனைப்படுகிற போது ஒரு சொட்டு தண்ணி இல்ல. இங்க உயிரோடு இருந்த பொழுது விதவிதமான பானங்கள் வந்தது. அப்ப அவன் சொல்றான், ஐயா தாகமா இருக்கிறது. பணக்காரன் வேதனையில சொல்றான், தாகமா இருக்கிறது. அந்த லாசர் கையினால அந்த குஷ்டரம் உடம்பெல்லாம் நோய் பிடிச்ச அந்த அவன் கையினாலும் பரவாயில்ல, ஒரு சொட்டு தண்ணியை எதையாவது முக்கி என் நாக்க குளிர பண்ணணும். மறந்துடாதீங்க அவனுடைய இடம் பார்த்தீங்களா? அப்போ சொல்றாரு, பூமியில இருந்த பொழுது நீ நல்லா அனுபவிச்ச, பூமியில இருந்த பொழுது பொய் சொன்னாய், நீ அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்தாய், அநேகருக்கு மறைத்து நீ பரிசுத்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து இஷ்டப்படி வாழ்ந்த. இப்ப நீ நரகத்துல வேதனைப்படும் போது, அந்த பாதாளத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சொட்டு தண்ணி உனக்கு கிடைக்காது.
அவன் சொல்றான், ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காதான், அங்க இருந்து இங்க போவான். அப்ப அவன் சொல்றான் அந்த பணக்காரன், ஐயோ இந்த இடத்துக்கு என் கூட பிறந்த சகோதரங்க 5 பேர் இருக்காங்க, இந்த இடத்துக்கு யாரும் வந்துடக்கூடாதுயா, அதனால இந்த லாசரு கொஞ்சம் போக சொல்லுங்க. லாசரு எல்லாம் போக முடியாது, அவனுக்கு மோசே எழுதின புஸ்தகம், இன்னும் மற்ற தீர்க்க தரிசிகள் எழுதின புஸ்தகம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு, அந்த வார்த்தையை படிச்சு அவங்க புரிஞ்சுக்கிடட்டும், இங்க இருந்து யாரும் போய் சொல்ல முடியாது. அப்பதான் அவங்களுக்கு ஆத்ம பாரம் வருது. அந்த வேதனைப்படும் போதுதான் யாரு துடிக்கிறா? அந்த பணக்காரன். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நல்ல இந்த உலகத்துல சம்பிரமமாய் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று புறக்கணித்து அவருடைய ரத்தத்தை காலின் கீழ் மிதித்து, இதெல்லாம் வசனத்துல வருது. அதனால இங்க உட்கார்ந்து இருக்கிற யார் யார் இன்னும் மனம் திரும்பலையோ எனக்கு தெரியாது. இன்னும் நான் கொஞ்ச நாள் பார்த்துக்கிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், மனம் திரும்புறேன். இப்பெல்லாம் நான் பிஸியா இருக்கேன். ஆனா ஒரு நாள் நீ பிஸியா இருக்க வேண்டிய அவசியம் வரும். நரகத்துல போய் அந்த பாதாளத்துல கிடந்து வேதனைப்படும் பொழுது, ஐயோ அன்னைக்கு சொல்லும் போது நான் செவி கொடுக்கவில்லையே, என் இஷ்டப்படி நான் வாழ்ந்தேன், மனம் திரும்பல, ஆனா ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ரட்சிக்கப்படாமலே நான் ரட்சிக்கப்பட்டவன் போல ஒரு ஷோ காட்டிக்கிட்டு இருந்தேன். அதனால இவர்கள் நரகம்தான் செல்வார்கள். கெஹன்னான்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஹெய்டிஸ்ங்கிறது அவிசுவாசிகள் இருக்கக்கூடிய பாதாளம். கெஹன்னாங்கிறது கடைசியில நியாய தீர்ப்புக்கு அப்புறம் நரகத்துக்கு போவார்கள். அப்ப அந்த நரகத்தை பத்தியும் ஒரு வார்த்தை வாசிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போவோம். அந்த அவர்களுடைய நியாய தீர்ப்பை பத்தி வெளிப்படுத்தல பாருங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, கொஞ்சம் வேகமா எடுங்க, நம்ம ஒரு 1:30-2 மணிக்குள்ள முடிச்சிடலாம். இல்ல இந்த கொஞ்சம் வேகமா முடிச்சிடலாம். அப்ப 20ஆவது அதிகாரத்துல 11ஆவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இந்த அவிசுவாசிகள் என்ன நிலைமைன்னு பாருங்க. 12ஆம் வசனம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இவங்க யாரு? ரட்சிக்கப்படாமல் உயிர் பிரிந்து போன மரணம் அடைந்தவர்கள். சபைக்கு போயிருந்தாலும் சரி, என்ன போயிருந்தாலும் ரட்சிக்கப்படாதவங்க இங்கதான் வரும் அந்த இடத்துக்கு. சரி, அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. நிறைய புக் இருக்கு, ஆண்டவர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு வச்சிருக்காரு, கவனிக்கணும். ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக, புரியுதா? நமக்கு இந்த வார்த்தை கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, அதாவது ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனா இங்க ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்கு? நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நரகத்துல கூட ஒரு வித்தியாசம் இருக்கும், கவனிச்சிங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை இல்லை, ஆனா தீக்குள்ளதான் கிடக்கணும், தண்ணி கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும். இவனுக்கு கொஞ்சம் போல ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வரும், பிடிச்சு வச்சுக்கலாம். எல்லாம் யாரு? ஆஹா, எல்லாம் ஒண்ணுதான். எல்லாரும் அக்கினியும் கந்தகம் எரிகிற நரக கடல், புழு சாகாததும் அக்கினி அழியாததுமான நரகம்தான். ரட்சிக்கப்படாதவனுக்கு அங்கதான். ஆனா இந்த ரொம்ப வேதனைப்படுறவன் யாருன்னா, பூமியில இருந்த பொழுது சபைகளெல்லாம் அடிச்சு நொறுக்குனியே, நீ RSSங்கிற பேர்லயோ வேற எந்த பேர்லயோ நீ இது பண்ணி சபைகளுக்கு விரோதமாய் செஞ்சு, நீ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சட்டங்களை இயற்றி எல்லாம் செஞ்சிய, உன்னை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். நம்ம ரொம்ப வேதனையோடு இருக்கிறோம் இல்லையா? கோர்ட்டு என்ன செய்ய முடியும்?
சுப்ரீம் கோர்ட்லாம் இப்போ புது அந்த அவரு கவாயின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு நல்ல ஒரு நிதானமா போகக்கூடியவரை தான் தெரியுது. என்னதான் இது பண்ணாலும் இந்த அக்கிரமக்காரர்களுடைய அக்கிரமத்தின் மிகுதி உச்சகட்டத்துல போய்கிட்டு இருக்கு. நீ மரணம் அடையும் போது ஒருவேளை அதுல கூட மனம் திரும்பலாம். நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க, அந்த பாதிரியார நம்ம கிரஹாம் ஸ்டெயின்ஸையும் பையங்க 2 பேரையும் உயிரோட ஜீப்ல வச்சு எரிச்ச குரூப்ல, அப்போ 7வது வகுப்பு நம்ம படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பையன் அந்த குரூப்ல இருந்திருக்கிறான். அவன் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கான். ஒரு தடவை ஏதோ அவனை பத்தி சாட்சி வந்திருந்தது. அப்போ உள்ளவன் அந்த இதுல இருந்து எப்படி அவனுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்பட்டு, அப்ப அதெல்லாம் வேற நடக்கத்தான் செய்யும். அப்ப நீ மரணம் அடையும் பொழுது உனக்கு தண்டனை சாதாரணம் அல்ல. அங்க பாருங்க, அவரவர் மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நரகத்துல வேதனையில வித்தியாசம் உண்டு, டிகிரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் வேற வேற மாதிரி, ஆனா அங்க தண்டனை கண்டிப்பா உண்டு. அடுத்து, சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். 2ஆம் மரணம்ங்கிறதுக்கு இன்னொரு பேரு நரகம். ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில. அதனால நம்ம பேர் அங்க இருக்கோ என்னமோ, போய்த்தான் பார்க்கணும்னு சொல்ல முடியாது. நம்ம பேரு ஜீவ புத்தகத்துல யாரு பேர் இருக்கும்? உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தருக்காய் வாழ்கிறவர்களுடைய பெயர் அங்க இருக்கும். அதை யாரும் அழித்து போட முடியாது. சரி, இப்போ சில சந்தேகம், இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு. சில சந்தேகங்கள் என்ன வருதுன்னா, நான் அப்பதான் ஒண்ணு சொன்னேன்ல, 12:30 மணிக்கு ராத்திரி எங்க பாட்டி வரான்னு சொன்னேன். நான் தானே சொன்னேன். சொன்னேன்னு சொல்லுங்க. நான் இப்ப என்ன அப்ப பாட்டி வந்து என்னமோ கேட்குது, இது வந்து டெய்லி நடக்கு பிரதர். சிலர் சொல்லுவாங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரான் எங்க பாட்டி. என்ன பதில் சொல்லணும்? உங்க பாட்டிக்காச்சும் ஒண்ணு சொல்லலாம். அது பொய்ன்னு சொல்ல முடியாது, அவங்க மனசுல அப்படி படுது. எங்க பாட்டி இந்த மாதிரி, அல்லது என் கூட பிறந்தவன் அந்த மாதிரி. சிலர் நன்மை செய்யற மாதிரி சொல்லுவாங்க, சிலர் வந்து நீ மிரட்டி போறான், நீ சரியா பங்கு போடல, எனக்கு ஒரு 5000 ரூபா நீ கொடுக்கணும், அதை கொடுக்கல, என்னத்தையாவது வந்து சொல்றது வந்து எப்படி? இப்ப நம்ம பார்த்த வசனங்களின் அடிப்படையில அதை எப்படி ரெஃப்யூட் பண்ணலாம்? அதை எப்படி வந்து அவங்க சொல்றது தவறுங்கிறது எப்படி நிரூபிக்க முடியும்? இப்ப நம்ம பார்த்தோமே, ஐஸ்வர்யவான் லாசரு, அந்த ஊமையில அந்த பணக்காரனும் திரும்பி வரல, இந்த லாசரும் திரும்பி வரல. பூமிக்கு வந்தாங்களா? மரணம் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, பிறவி எடுக்கிறது இல்ல. சில சமயம் சொல்றோம்ல, இவன் போன பிறவில நாயா பிறந்திருப்பான் போல் இருக்கு, அதான் வள்ளுன்னு விழுதுறான் வீட்டுல. சில சொல்ல எங்க வீட்டுக்காரர் இல்லாத நேரம் சொல்லுவாங்க, நாயா பிறந்திருப்பாரு போல் இருக்கு, அல்சேஷனா பிறந்திருப்பாரு போல் இருக்கு, வீட்டுல பார்த்தா வள்ளு. இது எதுக்கு? இவங்க போன விரைவில் குரங்கா பிறந்திருப்பான் போல் இருக்கு, அதனாலதான் அடிக்கடி பாருங்க அங்க ஏறுறான் இங்க ஏற. சிலர் சொல்லுவாங்க அந்த இல்ல குரங்கா நம்ம இருக்கலாம், அந்த நம்ம குரங்குல இருந்தானே வந்தோம். இது ஒரு டைலாக். அப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, பிறவி என்பது அல்ல, ஒரே தரம் மரிப்பது. அப்ப மனுஷனா பிறந்தவன் மனுஷனாத்தான் மரிப்பான். முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ்.
அடுத்து நியாயத்தீர்ப்பு தான். ரெண்டு வகை. ஒண்ணு நம்ம சொன்னமே மத்திய ஆகாயத்துல கத்தரோடு இருக்கும்போது, இன்னொன்னு இப்ப பேசணுமே இதுதான். இதுக்கு இடையில எதுவும் இல்லை. சரி, ஆனால் அங்கிருந்து இங்க வர முடியாது. நீங்க அந்த ஐஸ்வர்யவான் லாசரு எல்லாம் லூக்கா 16 படிச்சு பார்த்தா அங்கிருந்து இங்க வர முடியாது, இங்க இருந்து அங்கே வர முடியாதபடிக்கு பிளப்பு இருக்கிறதுலாம் பார்த்தோம். இன்னொரு சம்பவம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம். அதாவது இதை நீங்க இப்ப வாசிக்க வேண்டாம், இதை நான் சுருக்கமா சொல்றேன். தாவீது, இப்ப அதை நான் சுருக்கமா சொல்றேன். தாவீது ஒரு பாவம் செய்து விட்டான். அதனுடைய விளைவாக ஒரு குழந்தை பிறந்தது. அப்போ நான் தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். ஆனாலும் உபவாசம் போட்டு பார்ப்போமேன்னு உபவாசம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, பிள்ளை செத்து போச்சு. ஆண்டவர்கிட்ட எல்லாம் விளையாட முடியாது. அப்போ இந்த மாதிரி சத்துருக்கள் தூஷிக்கிறதுக்கு நீ காரணமாக இருந்த அந்த 2 சாமுவேல் 12 இப்ப தாவீது கேக்குறாங்க, என்னையா பிள்ளை செத்து போனப்போ நீங்க இந்த மாதிரி ரொம்ப சாப்பிட மாட்டேன்னுலாம் இருந்தீங்களே, இப்ப செத்த பிறகு நீங்க நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்றீங்களே என்னன்னு சொல்லும் பொழுது அவன் ஒரு வார்த்தை சொல்றான், அந்த பிள்ளை இருக்கிற இடத்துக்கு நான் போவேனே அல்லாமல் அந்த பிள்ளை என்னிடத்துல வராது. 12:15 மன்னிக்கிறோம், வார அவசரப்படாதீங்க. அந்த ஆண் பிள்ளை அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. அப்ப எப்படியோ வந்து உபவாசித்து அழுதேன். 23ஆம் வசனம் வாசிங்க. ஒரு நிமிஷம். இனி நான் அந்த பிள்ளையை திரும்பி வர பண்ண முடியுமா? அப்புறம் நான் அதனிடத்திற்கு அப்படின்னா அந்த பிள்ளை எங்க இருக்கும்? இப்போ அந்த பிள்ளை மோட்சத்துல இருக்குமா நரகத்துல இருக்குமா? இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிள்ளை மோட்சத்துக்கு போயிருக்குமா? சிலர் ஒருத்தர் சும்மா துணிகரமா அந்த பிள்ளை கண்டிப்பா நரகத்தான் போகும், அந்த பிள்ளைகளுடைய பாவம் மன்னிக்கப்படலை. என்னையா நீங்க அந்த அறியாமைங்கிற ஒரு ஸ்டேஜ் தாண்டுற வரைக்கும் அந்த பிள்ளை ஆண்டவர்கிட்ட தான் போகும். அந்த அறியாமைங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இப்ப இவங்கெல்லாம் பெரிய பிள்ளைகளா இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் அந்த ஒரு அப்பாவித்தனம், அந்த அறியாமை வரைக்கும் மரணம் அடைகிறவங்க எப்படி ஆண்டவர் நரகத்துக்கு அனுப்புவாரு? அப்ப அந்த பிள்ளை ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? அந்த பிள்ளை இருக்கிற இடத்திற்கு நான் போவேன். அப்ப அந்த பிள்ளை நரகத்துக்கு போகணும்னா தாவீது நரகத்தானே போகணும். புரியுதா? அதனால இது என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இங்க இருந்து அங்க போக முடியாது. அதாவது நான் அங்க போவனே ஒழிய, நான் மோட்சத்துக்கு போவனே ஒழிய, மோட்சத்திலிருந்து யாரும் இந்த பூமிக்கு இறங்கி வர முடியாது. அதனால எங்க சொந்தக்காரன் வந்தான் போன ராத்திரி சிலர் அப்படியே அந்த பிசாசு தான் அந்த வேலை பண்ணுவான். அவனுடைய ஆவி இல்லை, அந்த செத்து போனானே இவன் சிலரை வந்து வான் கூட்டிட்டு போய் கிணத்துல தள்ளி விட்டுருவான். அப்படியெல்லாம் சிலருடைய மரணம் நடந்திருக்கு. அப்போ அவர்கள் இங்கே வர முடியாது. அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படாவிட்டாலும் அவங்கவுங்களுக்குரிய இடத்துல இருப்பாங்க. அங்க இருந்து யாரும் இங்கே வர முடியாது. அப்போ இந்த உலாவுத அந்த தூக்குப்பட்டான ஒருத்தன், சரி நல்ல வார்த்தை சொல்லுங்கய்யா, இதெல்லாம் தெரிஞ்ச தானே.
அப்ப தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சவனுடைய ஆவி அந்த பக்கம் மலையை தாண்டி ஒரு இடத்துல உலாவிக்கிட்டு இருக்கு. சில சமயம் வீட்டுக்கும் வருது. இப்படி வருமா? வராதுன்னு சொல்லிட்டு இப்ப வருத என்ன செய்ய? என்ன ஒண்ணுமே பேசாமன்னா நமக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லையே, வேற இன்னும் சண்டை சச்சரவே வரலையே. அப்போ அது என்ன ஆவி? இப்ப நம்மகிட்ட பேசுது, நம்மகிட்ட அவனே பேசுற மாதிரி நம்மள அவன் இந்த மாதிரி சொல்லிட்டு போறான். கனவு என்கிட்ட ராத்திரி அந்த ஆவி என்னைய போட்டு சிலர் அமுக்குதுன்னு சொல்லுவான். தலையானையோட சேர்த்து அமுக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யாராவது கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணும்? மரித்தோரின் ஆவி திரும்ப இந்த பூமிக்கு வராது, பைபிள்ல தெளிவா இருக்கு. அப்ப அவன் வரான அது யார் தெரியுமா? பிசாசுக்கு ஏஜெண்டுகள் ஏகப்பட்டவர் இருக்கான். அது அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களின் சேனைகளோடும் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்றாருல. அப்போ அந்த குரூப் யாரு தெரியுமா? எவனுடைய ஆவியும் கிடையாது. அவ்வளவு யாரு? சாத்தானுடைய ஆவிகள், பிசாசின் ஆவி. புரிஞ்சுக்கோங்க. அதனால பிசாசின் ஆவிதான் சுத்திக்கிட்டு அலைகிறது, நம்மளை படாத பாடுபடுத்துறது. ஒரு விசுவாசியை பாடுபடுத்த முடியாது. ஆனா நம்ம சொல்றோம்ல, அந்த ஆவியை வச்சு கொண்டுட்டு போறோம். பிசாசின் ஆவி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆவி அல்ல. நான் சொல்றது விளங்கிடுச்சுல? அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? பெரியவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு. அவங்க இவர் என்னதான் சொல்றாருன்னு பார்ப்போன்னு அமைதியா இருக்காங்க. சாமுவேல், சவுல் ராஜா ஒரு இடத்துல, 1 சாமுவேல் இதோட முடிக்க போறோம். 1 சாமுவேல் 28. 1 சாமுவேல் 28. சரி, இப்ப நம்ம அதெல்லாம் முழுமையா பார்க்க போறது இல்ல. சவுல் மேல ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, பாரபட்சம் காட்டல ஆண்டவர். ஏன் பிரியம் இல்லை? ஆண்டவருக்கு பிரியமானதை அவன் செய்யலை, பிரியம் இல்லாததை செஞ்சான். அதனால பிரியம் இல்லை. அதனால பதில் சொல்லலை, உம்முன்னு இருக்காரு. நம்ம பிள்ளைகள் நம்ம சொன்னபடி செய்யலைன்னா நம்ம பேச மாட்டோம், தெரியுமா? உம்முன்னு பெற்றோர் வாயை மூடிட்டு இருப்போம். ஒன்று கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி ஆண்டவர் பேச மாட்டார். புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடையில எத்தனை வருஷம்? 400 வருஷம் ஆண்டவர் பேசலை. ஆண்டவருக்கு வருத்தம். சரி, இப்ப அங்க போக வேண்டாம். இப்ப இந்த இடத்துல சவுல் ஏற்கனவே இந்த அஞ்சனம் பார்க்கிறவர்கள் இருக்காங்கல்ல, அப்படின்னா செத்தவங்களிடத்துல குறி கேட்கறது, செத்தவங்களுடைய ஆவியோடு தொடர்பு வைக்கிறது, இப்படி கேஸ்ல இவனும் தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தான் முதல்ல. பிறகு அந்த மாதிரி ஆவி உள்ளவங்களெல்லாம், அந்த மாதிரி ஆட்களை சூனியக்காரின்னு சொல்றோம்ல, அஞ்சனம் பார்க்கிறவள் அஞ்சனக்காரி எல்லாம் தேசத்தை விட்டு விரட்டிட்டான். இப்ப கவனிக்கணும், இவன் தான் விரட்டினான். நம்ம முடிக்க போறோம். இவன் தான் விரட்டினான். இவனுக்கு ஒரு பிரச்சனையில பதில் கிடைக்கலன்ன உடனே இவன் தான் போறான், தனியா வேஷம் மாறி, மாறுவேடம். தப்பு பண்ணும்போது எப்பவும் வேஷம் மாறிட்டு போவாங்க. தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு நம்ம ஐடென்டிட்டியே தெரியாத மாதிரி போற மாதிரி இவன் போறான். யாரு? ராஜா. வெளியே போய் இந்த மாதிரி எவ்வளவு அஞ்சனக்காரி இருக்காளா, அவட்ட போய் கேட்போம். ஆண்டவர் பதில் சொல்ல மாட்டேங்காரு. அப்போ அந்த அஞ்சனக்காரிட்ட போய் விஷயத்த சொல்லும் போதுதான் நம்ம 28 இருக்கோமா? சரி, அப்போ அங்க போய் இந்த மாதிரி அவளிடத்துல போய் சேர்ந்தார்கள். 8ஆம் வசனத்துல அவளை இந்த மாதிரி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழுப்பி வர செய் என்றான். நான் ஒரு ஆளை சொல்லுவேன், அந்த ஆளை எழுப்பி விடணும். இப்படி நிறைய வேலை இன்னைக்கு நடக்குது. அந்த ஆளை எழுப்புறது. சரி,
என்னையா என்கிட்ட வந்து கேட்கிற, சவுல் என்ன பண்ணாரு தெரியுமா? அஞ்சனம் பார்க்குறவங்களையா தேசத்தை விட்டு விரட்டிட்டாரு. நீ என்கிட்ட வந்து குறி கேட்க வந்திருக்கியப்பா. அது சவுல்னு தெரியாது அவளுக்கு. என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன? 10ஆம் வசனத்தை பாருங்க, ஒரு வேடிக்கை இருக்கும். 10ஆம் வசனம் என்ன? தூக்கம், சாப்பிட்டு போய் தூங்க வீட்டுல. அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது, பயப்படாதன்னு மட்டும் சொல்லிட்டா கூட பரவாயில்ல என்பதை. கர்த்தருடைய ஜீவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சிலர் கர்த்தருடைய நாமத்தினால போய் சொல்லுவாங்க. ஆண்டவருடைய நாமத்துல உனக்கு சொல்றேன், இந்த மாதிரி உனக்கு நடக்கும். பொய். பைசாவுக்காக என்ன வேணா சொல்லுவாங்க, ஆனா கர்த்தருடைய நாமம் அங்க வந்துடும். அப்போ நீ ஒண்ணும் கவலைப்படாத, அந்த ஆளை எழுப்பு. சரி, யாரை எழுப்பணும்? சாமுவேலை எழுப்பணும். இப்ப இங்கதான் பிரச்சனை இருக்கு. சாமுவேலை எழுப்பணும். எதுக்குங்க சாமுவேலை தேடுறான் சவுலு? அவர்கிட்ட ஆலோசனை கேட்கறது. உயிரோடு இருக்கிற நாட்கள்ல எல்லாம் சொன்னபடி கேட்கல. இப்பதான் சாமுவேல் மேல அக்கறை வந்து சாமுவேலை எழுப்ப வேண்டும். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் 12ஆம் வசனம், மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுல் ஆச்சுதே. சாமுவேலேன்னு சொல்லல, சவுல் இல்ல, நீங்க என்னைய மோசம் போய்கிட்டீங்களே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சாமுவேலேன்னு சொல்லல, சாமுவேல்கிட்ட எதுவும் பேசல. உடனே பயப்படாதே, எல்லாத்துக்கும் பயப்படாதுதான். அட்டகாசம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்ரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருவதை காண்கிறேன். சரி, அவருடைய ரூபம் என்ன? 14ஆம் வசனம். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான். பாருங்க, இந்த பண்ண மேஜிக்ல இந்த ஒரு வயசான ஆளு ஒரு சால்வையை போத்துக்கிட்டு மேல வர்றாரு. சாமுவேல் அவ வாயிலிருந்து வரல. அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி 15. இதான் சிலர் கொஞ்சம் இடைஞ்சலான வசனம். நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், அதனால ஆண்டவரும் என்னை கைவிட்டாரு, நான் என்ன செய்யணும்னு சொல்லணும். அதற்கு சாமுவேல் 16, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன், நல்லா கவனிச்சீங்கன்னா தான் புரியும். வந்தது சாமுவேல் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். வந்தது, ஏன்னா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் போனவன் தான் அவன். பாதாளத்துல இந்த நரகத்துக்கு முந்தின ஸ்டேஜ் பாதாளத்துக்கு போனானோ இல்ல ஆண்டவர்கிட்ட போனானோ திரும்பி வர முடியாது. அது ஒண்ணு. அடுத்து நீங்க சொல்லுவீங்க, அப்பொழுது சாமுவேல்னு இருக்க, அப்ப சாமுவேல் பேசினாரா? கவனிங்க, இந்த பிசாசுக்கு கொஞ்சம் வல்லமை கொடுத்திருக்காரு, அவனுக்கு கொஞ்ச நாள் இருக்கு. இந்த பிசாசு என்ன செய்ய முடியும்னா, ஒரு சிலரை எழுப்புவது போல் நமக்கு காட்ட முடியும். ஆனா அந்த ஆள் கிடையாது. உங்க அம்மா மாதிரியே ஒரு ஆளை கொண்டு வர முடியும். அதான் சொன்னல, ராத்திரி சொப்பனத்துல வந்து எங்க அம்மா கூப்பிடுறா, அவன் கூப்பிடுறான்னு. இதெல்லாம் அந்த அம்மா அல்ல, உங்க அம்மா அல்ல, உங்க சித்தியும் அல்ல, பாட்டியும் அல்ல. இந்த மாதிரி அவங்க தோற்றத்துல யாரால் செய்ய முடியும்? பிசாசினால் செய்ய முடியும். ஏன் தெரியுமா? இப்ப நீங்க சாமுவேல் தான் வந்தாருன்னு வச்சுக்கிடுவோமே, சிலர் அதான் நினைக்காங்க. சாமுவேல் தான் நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் பதில் கொடுத்தாரா இவனுக்கு, சவுலுக்கு? ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? பதில் கொடுக்கல. ஆண்டவர் இவன் பண்ணதெல்லாம் வெறுக்கிறாரு. இவன் எங்க வந்து நிக்கிறான்?
சகுனம் பார்த்துக்கிட்டு இங்க வந்து இந்த சூனியக்காரிட்ட வந்து நிக்கிறான். சூனியக்காரிட்டு வந்து நிக்கிற ஒருத்தனை சூனியக்காரிகளை கண்டா கல்லெறிஞ்சு கொல்லுன்னு சொன்னது ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் சூனியக்காரிய வச்சு சாமுவேலை எழுப்புவார். புரியுதா புரியல? சாமுவேல் இல்ல பிரதர், கொஞ்சம் பேர் அப்படி கருத்துல இருந்தா இருந்துட்டு போட்டோம். சூனியக்காரியை ஒழிக்கணும், அவளை கல்லெறிஞ்சு விடாத கொன்றுன்னு சொன்ன ஆண்டவர் பைபிள்ல வசனம் இருக்கு. அப்படி எதிர்ப்பு சொன்ன ஆண்டவர் என்னையா? ஆமா, எல்லாம் காட்டுவா, எல்லாம் காட்டுவா. தேவர்கள் பூமிக்குள்ள இருந்து இறங்கி வர்றாங்க, ஏறுறாங்க. அதான் அவனுக்கு வல்லமை. சாத்தான் வல்லவன், கர்த்தர் சர்வ வல்லவன். அதனால சாத்தானுக்குரிய வல்லமையை பயன்படுத்தி, அவனுடைய அசுத்த ஆவிகளை பயன்படுத்தி நமக்கு ஏத்தாப்புல ஆட்களை அப்படியே ஷோ காட்டி வெளியே, இப்ப இவன் சாமுவேல் மாதிரி காட்டி ஆச்சா இதெல்லாம் செய்வான். அதனால கடைசியில நீ சாவாய்ங்கிறதெல்லாம் சொல்லிட்டான். நீ வந்து நாளைக்கு நீயும் என் குமாரரும், நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள்னு சொல்லிட்டாரு. எல்லாம் அவனால செய்ய முடியும். ஆனா ஒரு லிமிட்டு தான் அவனுக்கு. அப்ப அந்த லிமிட்டுக்குள்ள அவன் எவ்வளவு வஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் வஞ்சிப்பான். அதனால நீங்க இதுல ரொம்ப முடிவு எடுக்கிறது சரியா முடிவு எடுக்கணும், சத்தியத்தின் அடிப்படையில இந்த காரியத்துல. அப்போதான் நம்ம வாழ்க்கையில வருகிற பிசாசின் போராட்டங்கள்ல இது அவனுடைய வேலை, செத்து போன யாருடைய வேலையும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலே நாம் சிந்தித்ததை மனதிலே வைத்து கர்த்தருக்குள் தைரியமாய் நாம் முன்னேறி போக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம்.